ஐயா உங்களுக்கு வேணா வேற கொண்டு வரட்டா? ஏய் எனக்கா? என்னடா பேசிட்டு இருக்க? இல்லைங்கய்யா 10 நிமிஷம் சொன்னீங்களா, அதான் கார்ல உட்காந்து சரக்கு அடிப்பீங்களோன்னு நினைச்சேன். நாங்க என்ன பண்ண போறோம்ன்றது உனக்கு தேவையில்லை. தேவை போனா சரக்கு காசு வேணும், அவ்வளவுதானே? ஆமாங்கய்யா. எப்பவும் போல சூர்யா கிட்ட வாங்கிக்க, நானும் வேணாலும் பணம் தரேன். சரிங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. விவேக் கூட்டிட்டு போ. பேக கொடுத்துட்டு போட. கொடுங்க கொடுங்க. பாத்து எப்படி குழந்தைய கொடுக்குற மாதிரி கொடுக்குறான். ஓ வா செல்லக்குட்டி, அப்பா உனக்கு பொம்மை வாங்கி தரேன். இப்ப என்னமா பண்றது? அதுக்கு தானங்க ஐயா ஊசி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஊசியா? இத வச்சு என்ன பண்ண போற? இது மாட்டுக்கு போடுற ஊசிங்க ஐயா, பெருசா இருக்கும். இத வச்சு உள்ள இருக்கிற சரக்கு உறிஞ்சி எடுத்துட்டு அப்புறம் நான் கொண்டு வந்த தண்ணியை ஊத்திடுவேன். அது என்ன தண்ணிமா அது? இது சீரக தண்ணியும் கடுக்காய் தண்ணியும் ஐயா. சூப்பர்மா. அம்மா நான் வேணா ஒரு பாட்டில் ஊத்துவா? ஐயா நீங்க இருங்க, நான் பாத்துக்கிறேன். சரி விவேக்கியாவது கூடுவா? ஐயா வேணாம் வேணாம், அவர் அங்கே இருக்கட்டும். சரிம்மா. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? அது இந்த ஊசிய வச்சு இந்த பாட்டில் இருக்கிற சரக்கு எல்லாம் வெளியே எடுத்துட்டு நான் காய்ச்சி கொண்டு வந்திருக்கிற கடுக்கான் தண்ணியையும் சீரக தண்ணியையும் அதுக்குள்ள நிரப்பிடுவேன். இத குடிச்சா இந்த போதையெல்லாம் வராது, ஆனா உடம்புக்கு தான் நல்லது. கொஞ்ச நாள்ல கூடியவும் மறந்துடுவாரு. ஐயோ என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. ஒன்லி ஃபாரின் சரக்கு தான், இந்த லோக்கல்ல டச் பண்றது கிடையாது. இந்த பாட்டில் வச்சு என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? சரி எப்படியோ ஒரு சரக்குக்கு 2 மடங்கு பணம் கிடைச்சா போதும், நமக்கு என்ன வந்தது. ஏய் கனியப்பா, ஐயா வா. பாப்பா ஐயா வரேன். ஐயா வா. நீ கொடுத்த பாட்டிலாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. ஐயா என்னங்கய்யா வாங்கின பாட்டில் அப்படியே திருப்பி கொடுத்துட்டீங்க? அதான் சொன்னேன்ல அப்படியே தந்துருவேன்னு சொல்லிட்டு. இதை வச்சுக்க. ஐயா இப்போ நான் என்ன பண்ணணும் ஒண்ணுமே புரியலைங்கய்யா. ஒன்றும் இல்லை, நீ எப்பவும் போல சூர்யா கிட்ட இந்த பாட்டிலை கொடுத்து பணம் வாங்கிக்க, அவ்வளோதான். அவ்வளோதானா? அவ்வளவே தான். ஐயோ கண்ணியப்பா, அவ்வளவுதான் சொல்றாருல, கிளம்பு போ. நீயே வழக்கமா ஒரு இடத்துல நிப்பல்ல, அங்க போய் போ. நீ உள்ள போ, திரும்பி பார்க்காம போ. ஆபரேஷன் சக்சஸ். எப்படியோ 2 வருமானம் இன்னைக்கு. ஆனா என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏண்டா அங்கிள், இதான் வழக்கமா சூர்யா சரக்கு வாங்குற இடமா? என்ன புஷ்கம் கேட்டா சமாளிப்போம், அப்படிதான் நினைக்கிறேன் அங்கிள். ஏய் சும்மா நடிக்காத, உனக்கு தெரியாமலா இருக்கும். ஆமா அங்கிள், இந்த இடமும் உண்டு அங்கிள். அப்போ
இதை தவிரவும் நிறைய இடத்துல வாங்குறாரு. அங்கிள் அவனுக்கு சென்னை ஃபுல்லா நெட்வொர்க் இருக்கு அங்கிள். ஆனா கண்ணியப்பன் கொடுக்குற சரக்கு மட்டும் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி இவங்கிட்ட மட்டும் தான் வாங்குவான். இவன் கொடுக்கறதுல மட்டும் என்ன விட்டமின் சி இருக்கா என்ன? ஆத்தாடி இவர்கிட்ட வாயை கொடுக்கக்கூடாது. சார் வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. என்ன எடுத்துட்டு வந்தாச்சா? என்ன கொண்டு வந்திருக்கே கொண்டு இல்லையா? வந்துட்டேன். சரி, கொடு. இல்ல ஜெர்மன் சரக்கு, ஃபாரின் சரக்கு பிரமாதமா இருக்கு. சாப்பிட்டீங்கன்னா சும்மா ஜிவ்வுன்னு ஏறும். சரி, கொடு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. சரி. இந்தாங்க. உள்ள நான் கலந்திருக்கிற கடுக்கா தண்ணிய குடிச்சிட்டு சூர்யா சார் நல்லா ஏமாற போறாரு. சரக்கு நல்ல சரக்கு தானே? ஷோர் தானே? என்ன சார்? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே சூப்பர். இந்தா அப்படின்னா இந்த மொத்தமா வச்சுக்கோ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வரேன் சார். ஓகேவா? என்ஜாய் பண்ணுங்க. நல்ல போதை ஏறும்ல? தரமா ஏறும் சார். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. பாய். ஒரு கல்லுல 2 மாங்க. என்ன எனக்கு ஃபோன் பண்றான்? அண்ணா பதறாதீங்க. எப்படியும் சேர்ந்து குடிக்க தான் ஃபோன் பண்ணுவாரு. அழுத கேட்டா குடிச்சவர் வேற எது கூப்பிட போறான்? எடுத்து பேசு. அண்ணா நீங்க நான் சொல்ற மாதிரியே செய்யுங்க. சரிம்மா, எடுத்து பேசு. ஹலோ, என்ன மச்சான்? டேய் எங்கடா இருக்க? இது இங்கதான் பக்கத்துல இருக்கேன். பக்கத்துலயா? டேய் நீ எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி வா. நாம எப்பவுமே மீட் பண்ற இடம் இருக்குல்ல, அங்கதான். சீக்கிரம் கிளம்பி வந்துரு. ஓகே மச்சான், இதான் வந்துட்டேன். அங்கிள் நான் போயிட்டு வந்துடுறேன்.